நம்ம மஞ்சள் காடு ஒரு பக்கம் பிடுங்கிட்டு வராங்க, இன்னொரு பக்கம் மறுபடியும் முட்டிட்டு வருதுங்க. இந்த சிலோன் கீரை தான் வந்து குழம்பா வைக்கலாம் அப்படின்ட்டு அவ்வளோ சூப்பராக வந்துக்குது பாருங்க. தெரியாம தான் வாங்கி வச்சேன். ஆனால் இது கொடுக்குற பலன் வந்து வேற எந்த மரமும் எனக்கு கொடுக்கல. அவ்வளோ மேலே பறந்து போகிற தேவதைகள் வந்து செண்பகப்பூ மரம் பார்த்தாவே அதில் இறங்கி உட்காந்து இலை பாரிட்டு போவோம். விடிஞ்சா என்னென்ன சேட்டை பண்ணி வச்சுக்கிறாங்க பார்க்குறதே நமக்கு கஷ்டமாக இருக்குது. ஏதாவது எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். காலையில் வந்து இப்போ 7 மணி தான் ஆகுது. ஆனால் சூரியன் பார்த்தீங்களா அப்படியே சுட்டு எரிக்கிறோம். அப்படியே அந்தளவுக்கு சூரியன் அப்படியே பளிச்சுன்னு வந்துட்டாரு. இப்போ வந்து நல்லா பூ பூத்துருச்சுங்க. நம்ம வயலட் கலர் பெட்ரியா சூப்பராக இருக்குல்ல, பார்க்கவே அழகாக இருக்கடி கொத்தா பூத்துருக்கிறது. எத்தனை பேர் வீட்டில் எங்கிட்ட வாங்கின செடியில் பூ பூத்துருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நிறைய பேருக்கு நான் கொடுத்துருக்கேன். எல்லார் வீட்லேயும் பூ பூக்க ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். 1 இயருக்கு முன்னாடி வாங்கினீங்க வீட்டிலலாம் இன்னும் பூக்க ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம மஞ்சள் காடு ஒரு பக்கம் பிடுங்கிட்டு வராங்க, இன்னொரு பக்கம் மறுபடியும் முட்டிட்டு வருதுங்க. ஒரு பக்கம் பிடுங்கினா இன்னொரு பக்கம் வந்துடுது. என்ன பண்ணுறதுனே தெரியல போங்க. களை வந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் மஞ்சள் முட்டி மேலே வரல. ஒரு பக்கம்லாம் வந்துருச்சு மஞ்சள், இன்னொரு பக்கம்லாம் மஞ்சள் வரல. மஞ்சள் முட்டி மேலே வரத்துக்கு முன்னாடி ஏகப்பட்ட களை முளைச்சி போயிடுது. ஏன்னா முளைப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம களை கொத்தவே முடியும். அதனால தான் இல்லை, அது வரைக்கும் பிடுங்கி தான் விட முடியும். கொத்துனா முளைப்பு மேலே அடிபட்டுருங்கிறதுனால கொத்தாமல் இருக்காங்க. பாருங்கள், அந்த சைடு கொத்தி விட்டாங்க. இதெல்லாம் கொத்தி விட்டு அங்கே போய் கொத்த போனாங்க. அதுக்குள்ளே இந்த இடம் இங்கே வந்துருச்சு. அது இந்த கோரக்கிழங்கு நிறைய முளைக்குதுங்க. இந்த கோரக்கிழங்குனால தான் எங்களால் சுத்தம் பண்ணவே முடியல. பாருங்கள், இப்படி சுரண்டி விட்டு வந்தாங்க, மறுபடியும் கோரக்கிழங்கு முளைச்சிச்சு. ரொம்ப சிரமப்படுத்துது. இதோட 2வது டைம் இப்போ பண்ண போகிறாங்க. ஒரு 3 டைம் கையிலேயே பிடுங்கணும் போல இருக்குது. அந்தளவுக்கு நமக்கு வேலை இழுக்குது. என்ன பண்ணுறது? இன்றைக்கும் வந்து இதை சுத்தப்படுத்துறதுக்கு ஆட்கள் வர போகிறாங்க. ஒரு 2 3 ட்ரிப் சுத்தம் பண்ணிட்டோமா, அதுக்கப்புறம் கொஞ்சம் வேலை கொஞ்சம் குறைஞ்சிக்கும். ஓகே, இனி நம்ம வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கலாம். பாட்டு பார்த்திங்களா எப்படி கேட்குதுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒருத்தங்க வந்து இறந்துட்டாங்க. அதுக்கு தான் பாட்டு வச்சுருக்காங்க. இதுக்கு வர சடோன்னு வர இன்றைக்கி. அப்படி இருந்தும் பேட்டரியில் வந்து பாட்டு வச்சுருப்பாங்க போல இருக்குதுங்க. அதனால தான் நான் பேக்கில் வாய்ஸ் கொடுக்குறதா போயிடுச்சு. இன்றைக்கி வந்து நம்ம அந்த தென்னந்தோப்பில் இருந்து தேங்காய் கொண்டு வந்து போட்டிருந்தாங்க. அந்த தேங்காய் எல்லாமே வெட்டி போடலான்னு நினச்சோம். இருக்கிற வேலையில் அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு தேங்காயை அப்படியே எண்ணியே விட்டுட்டோம். தேங்காய் வந்து ஒரு லோடு எடுத்துகிட்டே போயிட்டாங்க. மீதி இருக்கிற களிக்காய்ங்களை மட்டும்தான் வந்து எண்ணெய் ஆட்டுறதுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கோம். நம்ம மஞ்சள் காடு பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 2 இலை மட்டும் அப்படியே அழகாக மேலே எதிர்த்து வந்திருக்குது. மஞ்சள் காட்டை பார்க்கவே அழகாக இருக்குதுல்ல, சூப்பராக இருக்குது. எல்லாம் கொத்தி விட்டுட்டே இருக்கேன். கொத்தி விடல, பிடுங்கி விட்டுட்டே இருக்கிறோம். இதில் கொஞ்சம் கத்திரிக்காயும் வச்சுருக்கிறேன், தக்காளியும் வச்சுருக்கிறேன். வீட்டுக்கு யூஸ் ஆகட்டுமே அப்படின்ட்டு. இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு வந்து இந்த சிலோன் கீரை தான் வந்து குழம்பா வைக்கலாம் அப்படின்ட்டு அவ்வளோ சூப்பராக வந்துக்குது பாருங்கள். இந்த கீரை வந்து சும்மா அப்படி தண்டு கிள்ளி இப்படி இப்படி நட்டு வச்சிங்கனாவே வந்துடும் உங்களுக்கு. இது வந்து நல்லா ப்ரெஷருக்கு ரொம்ப நல்லது அப்படிம்பாங்க இந்த கீரையை. அப்படியே போட்டு நம்ம பருப்பு சாம்பார் வைக்கிறோம் இல்லைங்களா, அது மாதிரி புளி ஊற்றி அப்படியே வச்சிடலாம் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி இதை கிளியிருக்கேன். இன்றைக்கி மதியத்துக்கு வச்சுக்கலாம் இந்த குழம்பு. ஒன்றா மதியத்துக்கு வைக்கலாம், இல்லாட்டினா நாளைக்கு காலையில் விகாஸ் தம்பிக்கு ஸ்கூலுக்கு வச்சு கொடுத்து விட்டுறலாம். கீரை குழம்பு வச்சு குழம்பா வச்சுட்டோமா எதுவும் தெரியாது. போதும், இதுவே போதும், அவ்வளோ இருக்குது. இந்த பூ பூக்கிறதுக்கு முன்னே வச்சுட்டோமா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். எந்த கீரையுமே ஒரு பூக்கிறதுக்கு முன்னே வச்சிடணும் அப்படிம்பாங்க. ஆனால் பூத்துருச்சு, பரவாயில்ல விடுங்க, நல்லா தான் இருக்கும். அழகாக வயலட் கலரில் அவ்வளோ அழகாக பூத்துருக்குது பாருங்க. பூ சூப்பராக இருக்குல்ல. இப்போ இந்த லைனே நாங்கள் வந்து இந்த ஒரு ஓரம் மட்டும் வச்சுட்டேன். ஆனாலும் இந்த ஓரத்தில் தான் பாம்பு போகுது அப்படி ஈரமாக இருக்கிறதுக்கு. இதில் பாருங்க புதினா இல்லை, அப்படியே ஒரு லைன் மட்டும் கட்டி விட்ருக்கேன். நல்லா இருக்குது, புதினா கட்டி விடுவோம். சூப்பராக இருக்குது பாருங்க. கொஞ்சம் புதினாவும் பறிச்சுட்டு போயிடலாம். காலைல இட்லிக்கு ஆகும்ல. ஒரு கத்தி எடுத்து பிடிச்சிக்கலாமா? இப்போ நம்ம இப்படி கிள்றதையே நம்ம மறுபடியும் ஒரு ட்ரிப் திருப்பி வச்சோமாக்கா அதுவே மறுபடியும் திருப்பி வந்துடும். அப்படியே தான் வச்சுட்டு இருக்கிறேன் நான். சரிங்களா? இப்போ புதினாவும் கொஞ்சம் கிள்ளிட்டு காட்டுறேன்.
மிளகாய் எல்லாமே நல்லா பழுத்துருச்சுங்க. இதை எடுத்து காய வச்சிடறோம் நாங்கள். அப்படியே வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா மிளகாய் அரைக்கும் போது இதையும் சேர்த்தி போட்டு அரைச்சிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் எடுத்து காய வச்சு வச்சுருக்கிறேன். அப்படியே அப்பப்போ குழம்புக்கும் போட்டுக்கிறேன். சூப்பராக தானே. ஒரே ஒரு செடி தான் எவ்வளோ காய் காய்ச்சிருச்சுங்கிறீங்க. இதுக்கு வந்ததே வந்தோம். இதையும் பிச்சுட்டு போயிடலாம் அப்படியே கையோட. நல்லா பழுத்துக்குது பாருங்க. ஆனால் நல்லா காரம் மிளகாய். அவ்வளோதான், போகலாம். வெண்டைக்காய் நிறையா இருக்குதுங்க. வெண்டைக்காய் பறிக்க போனோம்னா அவ்வளோதான், இன்னும் 1 மணி நேரம் ஆயிரும். நம்ம தாத்தாவை வந்து வெண்டைக்காய் பறிச்சு வந்துட்டாங்கன்னு சொல்லிடலாம். நிறைய செடி இருக்குது, நிறைய காய் வரும் அதில். அதுதான் நம்ம மாமரத்துலேருந்து கொஞ்சம் காய் பறிச்சிடலாம் அப்படின்ட்டு இருக்கோம். நிறைய காய் இருக்குதுங்க. சரி கொஞ்சம் பறிச்சுட்டு எடுத்துக்கலாம். நிறைய கீழே வர விழுந்துது, நிறைய விழுந்து வேஸ்ட் ஆகுதுங்களா. பாருங்களேன், கீழே பாருங்களேன் எவ்வளோ காய் விழுந்துருக்குதுன்னு. இந்தா அவ்வளோ காய் கீழே விழுந்துருச்சு. சரி ஏன் வேஸ்ட்டாக போகிறதுக்கு பறிச்சமாக்கா யாருக்காவது 4 பேர்த்துக்கு கொடுக்கலாம் இல்லைங்களா. அதனால தான் சரி பறிக்க சொல்லியிருக்கிறேன் தானே. இந்த காய் உண்மையாலுமேங்க அப்படியே பச்சையாக திங்கிறதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அப்படியே பழுத்ததுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. உண்மையாலுமே ஒரு 500 ரூபாய்க்கு தான் வாங்கி வச்சேன். இது மரம் என்ன காயின்னு தெரியாமல் தான் வாங்கி வச்சேன். ஆனால் இது கொடுக்குற பலன் வந்து வேறு எந்த மரமும் எனக்கு கொடுக்கல. அவ்வளோ காய் காய்ச்சிருச்சு. நிறையா எப்பயிலேருந்து காய்ச்சிட்டு இருக்குதுங்க. எங்கள் வீட்டுக்கார் வந்து இங்கே வெளியில் உட்காந்துக்குவார். 2 காய் பிச்சுட்டு வர சொல்லி உட்காந்து அங்கேயே உட்காந்த இடத்துல 2 காய் கட் பண்ணி சாப்பிடுவார். எனக்கு அது ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருக்குது. நம்ம ஒரு மரம் வச்சோம், அது நல்ல பயனாக இருக்குது நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அப்படிங்கும் போது எனக்கு உண்மையான மனசுக்கு அவ்வளோ நிறைவை கொடுக்குது இந்த மரம் எனக்கு. அதனால் என்ன நினச்சிட்டு இருக்கேன், இந்த மரத்துலேருந்து கீழே விழுந்திருக்கிற காய்களை வந்து அதுவாக நிறைய செடி முளைச்சி வருதுங்க. அந்த செடிங்களை வந்து எடுத்து கவரில் போட்டு வளர்த்தலாம். யாருக்காவது தேவைப்படுறீங்க கேட்டாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கிறேன். அதனால் கூடிய விரைவில் இந்த மரத்தோடைய செடி வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். நான் தேவைப்படுறீங்க வாங்கிக்கோங்க, சரிங்களா. இப்போ இந்த காயெல்லாம் பறிச்சுட்டு எத்தனை காய் இருக்குது, எவ்வளோ பறிச்சிருக்கோம் அப்படிங்கிறத காட்டுறேன். மொத்தமாக ஒரு 2 கூடை காய் பறிச்சிருக்கிறோம். இன்னும் வந்து ஒரு பக்கம் ஃபுல்லாகவே பறிக்கிட்டீங்க. ஒரு பக்கம் மட்டும்தான் இன்றைக்கி பறிச்சுட்டு வந்துக்கிறாரு. இந்த காய் உண்மையாலுமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க. காய் என்னமோ என்ன காயினே தெரியாமல் வாங்கி தான் வச்சேன். ஆனால் இந்த மாங்காய் வந்து காய்க்கிற காய் வேறு எந்த மாங்காய் மரமும் காய்க்கல. எனக்கு அவ்வளோ காய் காய்ச்சிருச்சு, காய்ச்சிக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி வந்து விகாஸ் தம்பிக்கு வந்து லஞ்சு வந்து ரொம்ப ஈஸியான லஞ்ச் தாங்க செஞ்சு கொடுத்தேன். கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் போட்ட சாதம் தான் இது. நான் சொல்கிறேன், நீங்களும் செஞ்சு கொடுங்க. கொஞ்சம் எண்ணெய் விட்டு எடுத்ததும் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சின்னதாக கட் பண்ணி பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி கொடுத்துருங்க. வேறு எதுவுமே போட தேவையில்லை. கடுகு சீரகம் இதெல்லாம் எதுவுமே போடாமல் வெறும் பெரிய வெங்காயத்தை மட்டும் போட்டு வதக்கிடுங்க. கூட வந்து பூண்டு கொஞ்சம் போட்டுக்குங்க. ஒரு 5-6 பல்லு பூண்டையும் போட்டு சின்னதாக கட் பண்ணி போட்டுக்குங்க. பூண்டை அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கையும் நல்லா உருளைக்கிழங்கு வதங்கின பிறகு கத்திரிக்காயை போட்டுருங்க. அதையும் நல்லா சின்ன பீஸாக கட் பண்ணி நீட்டமாக கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா வதக்கி கொடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு, அவ்வளவே தாங்க. இதை மட்டும் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நீங்கள் மூடி வச்சிட்டிங்கன்னா கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்துடும். அதில் நம்ம சாதத்தை போட்டு நல்லா கிளறி கொடுத்தோமா டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குங்க. அதுதான் நான் இன்றைக்கி வந்து விகாஸ் தம்பிக்கு கத்திரிக்காய் சாதம் கொடுத்தேன். கூட வந்து முட்டைக்கோஸ் பொரியல் கொடுத்தேங்க. முட்டைக்கோஸ் பொரியலில் வந்து நான் வந்து வெள்ளை மூக்கல்ல ஊற வச்சு வெள்ளை மூக்கல்லை வேக வச்சு அதையும் சேர்த்து கலந்துக்குவேன். அப்போ தான் வந்து அவன் வந்து அதையும் அதோடு சேர்த்து சாப்பிடுவாங்கிறதுக்காக. இப்போ தான் நம்ம வீட்டில் வெறும் வெண்டைக்காயாக காய்க்குதுங்களே, அப்புறம் அதை என்ன பண்ணுறது. அதனால் அதை வந்து சில்லியை பொரித்து கொடுத்துட்டேன். இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு வந்து கத்திரிக்காய் சாதம், முட்டைக்கோஸ் பொரியல், அதுக்கப்புறம் வெண்டைக்காய் ஃப்ரை இதுதான் கொடுத்து விட்டேன். விகாஸ் தம்பி கிளம்பிட்டான். உங்கள்கிட்ட மெயினாக என்ன காட்டணும்னு நினச்சினா நம்ம கிழக்காய் செடி தான் காட்டலான்னு. வீட்டுக்கு முன்னாடி கிழக்காய் செடி வச்சுருக்கேன் இல்லைங்களா. இப்போ நல்ல காய் வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். பார்க்கவே அப்படியே செரி பழம் காய்ச்சி தொங்குற மாதிரி இருக்குது. இந்த அமெரிக்காவில் இருக்கிறீங்க, வெளிநாட்டில் இருக்கிறீங்களாம் வீடியோ போடுவாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்கும். அப்படியே ரோட்லேயே மரத்தில் காய் தொங்கும், அப்படி காய்ச்சி தொங்கும் அப்படியே. அது மாதிரி இப்போ என் வீட்டுக்கு முன்னாடியே பாருங்களேன் கிழக்காய் வந்து அப்படியே சிகப்பாக காய்ச்சிருக்கிறது பார்க்கும்போது ஆசையாக இருக்குது. அப்படியே ரோட்டில் வரையங்களாம் வந்து இந்த வேலி ஓரமாக இருக்கிறதெல்லாம் நின்று பறிச்சுட்டு போகிறாங்க.
அந்தளவுக்கு அழகாக இருக்குது, காய்ச்சிருக்குது. இந்த வேலி ஃபுல்லாகவே நான் வச்சுருக்கேன். இந்த லைனே வச்சுருக்கிற மரம் அந்த இது கிளாக்காய். ஏன்னாக்கா உயிர் வேலியாக வச்சுக்கலான்னு சொல்லுவாங்க. இதை தாண்டி யாரும் உள்ளார வர முடியாதுல்ல. வேலி இதெல்லாம் முள் தானே, நமக்கு வந்து இதை பறித்து விற்கிறதும் விற்றுக்கலாம், நமக்கு வந்து பாதுகாப்பாகவும் இருக்கும். அந்த 2 in 1க்காக தான் இது வைக்கிறது. இப்போ இந்த மரம் மட்டும்தான் நல்லா பெருசாக வந்திருக்கு. இப்போ லைனாக வச்சுருக்கேன். அதில் ஒரு 2-3 மரம் கொஞ்சம் நல்லா பெருசாகவே இருக்குது, மற்றெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்குது. ஆனால் இதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிடும். அதெல்லாம் பச்சை கலர் கிழக்கா வச்சுருக்கேன். இது வந்து சிகப்பு கலர், இது கேரளா கிழக்கா. ஆனால் நர்சரியில் கேட்டோமா இந்த கேரளா கிழக்கா தாங்க கொடுக்குறாங்க. நம்ம தமிழ்நாட்டு கிழக்கா கொடுக்க மாட்டேங்கிறாங்க பச்சை கலரை. அதனால் பச்சை கலர் வந்து விதை போட்டு முளைக்க வச்சு கூட நீங்கள் வைங்க. சூப்பராக இருக்குல்ல, சூப்பர். அப்படியே நம்ம வீட்டை சுற்றி வரலாம். நம்ம வீட்டில் பின்னாடி சைடு இந்த பவளமல்லி பூத்துருக்கிறத பாருங்களேன். அப்படியே எவ்வளோ அழகாக கீழே கொட்டி கிடக்குல, பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. இது ஃபுல்லாகவே இப்படி கொட்டியிருக்கு. இங்கே கீழே ஒரு வெள்ளை வேஸ்ட்டு விரிச்சுட்டு நம்ம வச்சிட்டோமாக்கா காலையில் பூவை எடுத்துக்கலாம். இங்கே தான் 2 பேர் இருக்கிறாங்களே, கருப்பன் ஒன்று வெள்ளையும் ஒன்று. அவனுங்கிட்டலாம் கீழே வேஸ்ட்டு விரிச்சுட்டோமாக்கா போட்டு கந்தரகோலம் பண்ணி போடுவானுங்க. பறிக்கிறதுக்கே எடுக்கிறதுக்கே விட மாட்டானுங்க. அழகாக இருக்குது. ஆனால் பூ பூத்துருக்கிறத இந்த டைமில் எடுத்து நம்ம வந்து சாமிக்கு வச்சுக்கலான்னு சொல்லுவாங்க. நல்லா வாசமாக இருக்கும். அப்படியே வீட்டை சுற்றியும் நல்லா வாசமான மலர்களை வச்சுருக்கிறேன். மரம் பாருங்கள் எவ்வளோ பெருசாகிடுச்சு. ஃபஸ்ட்டு ஃப்ளோர் அப்படியே மறைக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ கிட்டத்தட்ட இந்த பவளமல்லி மரமும் ஃபஸ்ட் ஃப்ளோர் அப்படியே பிடிக்கிற அளவுக்கு வந்துருச்சு. அந்த செண்பகப்பூ மரமும் அப்படியே அந்த வீட்டை பிடிக்கிற அளவுக்கு வந்துருச்சு. நிறைய பேர் இந்த செண்பகப்பூ மரம் எங்கே இருக்குதுன்னு காட்டுங்கக்கான்னு சொல்லி கேட்டிங்க. நம்ம வீட்டுக்கு அப்படியே பின் சைடு கேப்பு பாருங்கள், ஒரு 4 அடி கேப்பு தான் இருக்கும். 4 அடியோ ஒரு 5 அடியோ தெரியல, எனக்கு சரியாக அளவு தெரியல. நம்ம வீட்டுக்கும் நம்ம காம்பவுண்டுக்கும் இடையில கம்மியாக தான் இடம் இருக்குது. அதில் தான் வச்சுருக்கேன் இந்த பவளமல்லியும். அது பக்கத்துலேயே செண்பகப்பூவும் வச்சுருக்கேன். இப்போ செண்பகப்பூவுமே பாருங்கள் வீட்டோட அந்த ஃபஸ்ட்டு ஃப்ளோர் அளவுக்கு வந்துருச்சு பாருங்களேன். அங்கே ஜன்னல்கிட்ட நின்று நான் பார்த்தேன்னா அந்த உள்ளே இருக்கிற ஜன்னல்கிட்ட இருந்து பார்த்தாக்கா செண்பகப்பூவில் எப்படி பூ பூத்துருக்கு அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். ஆனால் இப்போ ஜன்னலை அடைச்சி வச்சுக்கிறதுனால வாசம் வந்து உள்ளே வராது. ஆனால் வீட்டை சுற்றி வாசம் அடிக்கும். நல்லா இருக்குல்ல. இப்போ வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா செண்பகப்பூ மரம் இருந்தாவே மேலே பறந்து போகிற தேவதைகள் வந்து செண்பகப்பூ மரம் பார்த்தாவே அதில் இறங்கி உட்காந்து இலை பாரிட்டு போவாங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் வீட்டுக்கு பக்கத்தில் வச்சுக்கிறது செண்பகப்பூ மரங்களை. 2 அடி சந்து இருந்தால் கூட வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஒன்றுமே பண்ணாது. அவ்வளோதான். அப்படியே தம்பியை ஸ்கூலுக்கு அமுச்சு விட்டுட்டு அப்படியே வீட்டை சுற்றி ஒரு ரவுண்டு வருவேன். ஏன்னா இந்த கருவாயினும் வெள்ளையினும் என்ன பண்ணியிருக்கான்னு பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னு நீங்களே பாருங்கள். இப்போ தான் நானே பார்க்குறேன் எவ்வளோ குழி பறித்து எப்படி பறிச்சு விட்ருக்கானுங்க பாருங்கள் இந்த இடத்த. ஐயோ கடவுளே, நாளையிலேருந்து இவனுங்களை கேட்டை விட்டு வெளில தள்ளிவிடணும். நைட்டு ஃபுல்லாக வெளியில் வாசல்லே படுத்துருங்கடா, அங்கேயே காவல்காரங்க பார்த்துட்டுருங்கடான்னு. விடிஞ்சா என்னென்ன சேட்டை பண்ணி வச்சுக்கிறானுங்க பார்க்குறதே நமக்கு கஷ்டமாக இருக்குது. ஏதாவது ஒன்று சேட்டை பண்ணி போடுறானுங்க பாருங்கள். ஃபுல்லாக குழி பறித்து வச்சுக்கிறானுங்க. வரட்டும், ஓனர் சார் வரட்டும், அவர்கிட்ட சொல்லி இதுக்கு ஒரு பஞ்சாயத்து வச்சிடலாம். அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் பார்த்தாச்சு ஒரு ரவுண்டு. அப்பக்கோவை ஹேங்கிங் பாட்டெலாம் அந்த ஒரு நர்சரிக்கு போயிட்டு 1 2 பிச்சுட்டு வந்தோம் இல்லைங்களா, அந்த செடிங்க தான். அதில் இது ஒன்று நல்லா பழச்சிச்சு பாருங்கள். நல்லா இருக்குது இல்லை, அழகாக இருக்குது செடி. இது என்னன்னு தெரியல, ஆனால் அழகாக பழச்சிச்சு. அப்புறம் இந்த சிகப்பு கலர் ஒன்று பழச்சிச்சு இந்த செடி ஒன்று. இதோ பாருங்கள் அழகாக இருக்குது. இதுவும் அந்த ஒசூர் போனப்போ பிச்சுட்டு வந்தோம்ல நானும் ஐநூறும், அதுதான். அப்புறம் இது ஒன்று பழச்சிச்சு. அங்கேருந்து ஒரு 5 ஐட்டம் பிச்சுட்டு வந்தோம், அதில் ஒரு 3 ஐட்டம் பழச்சிச்சு. இது ஒன்று இப்போ தான் எந்திரிப்பனா போவனா நம்ம பழச்சிட்ருக்கு. 4 ஐட்டம், மொத்தம் 5ல் 4 பிழைச்சிச்சுப்பா. எவ்வளோ ஒரு சந்தோஷம். இந்த கரடி மூஞ்சி நிற்குங்கிறாங்களே அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து பிச்சுட்டு வந்ததில் வந்து திருடிட்டு வந்ததில் வந்து தப்பிச்சுக்கிட்டதை பார்க்க நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, இனிமேல் போய் முடிஞ்சிச்சுங்க. நமக்கு அடுத்த வேலைகளை பார்க்கலாம். செடிகளை எல்லாம் பார்த்தாச்சு, நீ வீட்டுக்குள்ள இருக்கிற வேலைகளை பார்க்கலாம். சந்திக்கலாம்.